கைய ஓங்கினா நடக்கிறது வேறன்னு சொல்ற பெண்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. நானே ஒரு வழக்குல 3 டைவர்ஸ் ஒரே பெண்ணுக்கு வாங்கி கொடுத்தேன். அவ தன்னுடைய கணவரோடு சேர்ந்து வாழ விரும்பாமல் வரல. நடந்த தாம்பத்தியத்தை இல்லைன்னு சொல்லி ஒரு பெண் சொல்றா. ஆனா ஊர் முழுக்க போய் அந்த பெண்ணு சொல்றா, அந்த ஆண் இம்பார்ட்டன்ட், ஆணுக்கானாலும் பெண்ணுக்கானாலும் அவமானம் தான். ஆனா ஆம்பளை ஐயோ என்னை இப்படி சொல்லிட்டாளு, பெண்களை கேவலப்படுத்துறதுக்கு சொல்ற மாதிரி அவன் ஒரு பொட்டடா அப்படின்னு சொல்லுவான். இந்த ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்போது போட்டிருக்கிற பெட்ஷீட்டு, ஒரு ஆணும் பெண்ணும் உறவு கொள்கிற நேரத்தில் சுரக்கின்ற திரவங்கள் அங்க கொண்டு போய் கொடுக்குறோம். அங்க இருந்து வர்றது என்னன்னா, ஒரு ஆணுடைய பொதுவா டைவர்ஸ் அப்படின்ற விஷயம் பெண்களை சார்ந்து வருதா அல்லது ஆண்களை சார்ந்து இல்ல, வருதா? 2 பேருக்குமே வருது. இதுல இவங்க பெருசு அவங்க பெருசுன்னு எல்லாம் கிடையாது. ஆனா என்னுடைய பார்வையில நான் பார்க்கிற பொழுது, நான் ஆரம்பிச்ச காலத்துல அதிகமான பெண்கள் எங்களுக்கு வாழ்க்கை வேணும்னு வந்ததை நான் பார்த்திருக்கேன். ஆனா இன்றைக்கு சூழ்நிலையில நிறைய ஆண்கள் நம்ம எதிர்பார்க்காத விஷயங்களுக்காக எல்லாம் கொடுமைப்படுத்தப்படுவதை நான் உணர்றேன். அந்த மாதிரி வழக்குகள் ஆண்களுக்கு ஒரு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கேசஸ் வர ஆரம்பிச்சிருக்கிறத நான் பார்க்கிறேன். அதுல ஏதாவது ஒண்ணு சொல்லலாமா? என்ன சொல்றது, நடந்த தாம்பத்தியத்தை இல்லைன்னு சொல்லி ஒரு பெண் சொல்றா. அதோட சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, தாம்பத்தியம் நடக்கலைன்னு சொல்றது கூட பரவாயில்ல, சாதாரணமான விஷயம். ஆனா ஊர் முழுக்க போய் அந்த பெண்ணு சொல்றா, அந்த ஆண் இம்பார்ட்டன்ட், அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது, அதனாலதான் டைவர்ஸ் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றான்னு வச்சுக்கோங்க. வருத்தம் இருக்குமா இல்லையா? எந்த ஆணுக்குமே ஒரு குறை இருக்கலாம், அதை வெளியே சொல்லவே தயங்குகிற காலம் இது. ஆணுக்கு அது ஒரு ஆணுக்கானாலும் பெண்ணுக்கானாலும் அவமானம் தான். ஆனா ஆம்பளை ஐயோ என்னை இப்படி சொல்லிட்டாளு, உடனே என்ன சொல்லுவாங்க, பெண்களை கேவலப்படுத்துறதுக்கு சொல்ற மாதிரி அவன் ஒரு பொட்டடா அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி வியூவர்ஸ், மன்னிக்கணும், ஆனா அந்த வார்த்தை தான் சொல்லுவாங்க. அது தாங்க முடியாத ஒரு வேதனை கொடுக்கிற ஒரு விஷயம். அதை நீங்க ஊர் பூரா போஸ்டர் போட்டு ஒட்டாத குறையா டமாரம் அடிச்சீங்கன்னா ஒரு பையனுக்கு எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு வழக்கு முடிந்து விட்ட வழக்கு, நான் பெயர் எதையுமே குறிப்பிடாம தான் சொல்றேன். நடந்த சம்பவம் நடக்கவே இல்லைன்னா அந்த பொண்ணு சொல்லி கேஸ் போடுறாங்க, இம்பார்ட்டன்ட்னு போடுறாங்க. அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்றோம், அந்த தம்பிக்கு நீங்க டெஸ்ட்டுக்கு அனுப்பலாம், ஐ எம் ரெடி டு அண்டர்கோ எனி டெஸ்ட். அவங்க சொல்றது போய். அப்போ இவங்க ஜட்ஜு ஆர்டர் பண்றாரு, நீங்க ஒரு இடத்துல போய் பண்ணிட்டு வாங்கன்னு. அதை பண்றாங்க. அதுல கிளியரா வந்துருது ரிப்போர்ட்டு, 100% பொட்டன்ட் அப்படிங்கிறது. அது வந்ததுக்கு அப்புறமா தான், அந்த சமயத்துலதான் இவருக்கு கிடைக்குது, ஒரு பெட்ஷீட் ஒண்ணு கிடைக்குது. இந்த ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்போது போட்டிருக்கிற பெட்ஷீட்டு, அதுல இருந்த கரைகள், அது அந்த விஷயங்கள்லாம் தெரியுது. அதை பார்த்த உடனே தான் என்கிட்ட அந்த தம்பி சொல்றாரு, மேடம் இந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு நடந்த போது எந்த பெட்ஷீட் ஏன்பா இவ்வளவு நாள் நீ தூங்குனியா, இது எப்படி உனக்கு ஞாபகம்? இல்ல இல்ல, நாங்க அடுத்த நாள் வேலைக்காரி வேலை செய்ய வந்த உடனே டக்குன்னு அது மேல வேற பெட்ஷீட்டை போட்டோம், அது அப்படியே எனக்கு மறந்து போச்சு. அடுத்தடுத்து அந்த பெட்ஷீட்டை எடுத்திருப்பாங்க, பட் கீழே இருந்திருந்தது அப்படியே இருந்திருக்குங்க. அப்புறம் நாங்க ஒரு பெட்டிஷனை போட்டோம், இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு பெட்டிஷனை போட்டோம். இதை ஃபாரன்சிக்கா அனுப்பணும். ஒரு ஆணும் பெண்ணும் உறவு கொள்கிற நேரத்தில் சுரக்கின்ற திரவங்கள் அதுல கட்டாயமா இருக்கக்கூடும், அதுல செமன் இருக்கலாம், அதெல்லாம் போட்டு கட்டாயமா அனுப்பணும். இவங்க அவ்வளவு கிளியரா அப்ஜெக்ட் பண்றாங்க. 6 மாசம் கழிச்சு இப்போ ஒரு புதுசா இட்டு கட்டி கொண்டு வர்றாங்க. ஜட்ஜு அழகா கேட்டாரு, அது இட்டு கட்டி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்குவோமே, அப்புறம் அதுக்கு மேல நீங்க ஆக்ஷன் எடுங்க, வாட் இஸ் தேர் அவர் சொல்றாருல்ல அப்படின்னு அவங்க எவ்வளவு அப்ஜெக்ஷன் பண்ணியும் இவர் அனுப்பி விட்டாரு. ஃபாரன்சிக்கு போறோம், நம்ம ஆல் இண்டியா ரேடியோ இருக்கு பாருங்க, அது பக்கத்துலதான் அந்த ஃபாரன்சிக் லேப். அங்க கொண்டு போய் கொடுக்குறோம். அங்க இருந்து வர்றது என்னன்னா, ஒரு ஆணுடைய ஹார்மோன்ல அதுவும் பெண்ணுடையதும் இருக்கு. ஆனா எந்த ஆண் பெண்ணுன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல, நம்ம கொடுத்துருக்கிறது. அதுக்கப்புறமா இதை செக் பண்ணணும் அப்படிங்கும் போது ரத்த மாதிரிகளை கொடுக்க சொல்றாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுப்போம்ல, அந்த மாதிரி கொடுக்க சொல்றாங்க. ரத்த மாதிரி சேகரிக்கிறதுக்கு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு போய் அனுப்புறாங்க. அவங்க எங்க நம்மளை அனுப்புறாங்களோ அங்கதான் போக முடியும். அப்படி போற போது நான் வரமாட்டேன்னு சின்ன விஷயத்துக்காக, இல்ல இல்ல அவங்களும் இவங்களும் பேசிட்டு இருக்காங்க, அந்த வக்கீலுக்கு இவங்க தெரிஞ்சவங்களாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி குளறுபடி பண்றாங்க. சரிம்மா வேண்டாம், இந்த ஹாஸ்பிட்டலே வேண்டாம், இந்த டாக்டரே வேண்டாம், நீ எந்த ஹாஸ்பிட்டல்ல சொல்றியோ அங்க பண்ணலாம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் பண்ண முடியும்.
அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் வரமாட்டேன்னு போனதுக்கு அப்புறம் தான் அப்ப என்ன ஆகும்? யார் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க? தப்பு இருந்தா தானே வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்துட்டா தெரிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. சோ இந்த வழக்கு வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு வழக்கா இருந்தது. அப்புறம் ப்ரூவ் பண்ணினோம் நாங்க. அந்த பொண்ணு வரல அவ்வளவுதான். அதுல இன்டர்பிரிட்டேஷன் ஒண்ணு இருக்கு. ஒண்ணு இல்லைன்னா ஒருத்தர் இதை மறுத்தார்கள் என்றால் அதுக்கு எதிரடியாக ஒரு கவனத்தை கொண்டு வர முடியும். டிராயிங் இன்ஃபரன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. உண்மையா இருந்தா வந்திருக்கணும் தானே. இவ சொல்றது உண்மையா இருந்தா நடக்கலன்னா தைரியமா வந்திருக்கலாமே. இவங்க பிளட்டும் அதுவும் வந்து காம்பினேஷன் கரெக்டா வருதான்னு தெரிஞ்சிருக்கும்ல. அப்ப இல்ல, அப்ப வேற ஒருத்தரோட அவங்க இருந்தாங்கன்னு சொல்லாங்கல்ல. ஆனா அதெல்லாம் இல்லாம இந்த அம்மா ஒதுங்கி நின்ன உன்னையே அவங்க ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் தடாலடியா ஓடி வந்து இதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம், நம்ம சமாதானமா போய்க்கலாம், மியூச்சுவல் கன்சென்ட்ல போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லவும் நாங்களும் பண்ணினோம். மியூச்சுவல் கன்சென்ட்ல தான் பண்ணினோம். பட் இத்தனை பேப்பர்ஸும் எங்க கையில இன்னைக்கும் இருக்கு. எந்த ஜென்ரேஷன்ல உள்ளவங்களோட டைவர்ஸ் கேஸ் அதிகமா வருது? 90s கிட்ஸா அல்லது 2K கிட்ஸா? வருதுதான் சார். சார் முன்ன காலம் மாதிரி வந்து அதெல்லாம் தெய்வீகத்தன்மையெல்லாம் போயிடுச்சு சார். நீங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. காலத்திற்கேற்ப மாற்றம் தான். நம்ம அப்பா அம்மா ஒரு 2 வேஷ்டி சட்டையோட வாழ்ந்திருப்பாங்க. நம்ம எவ்வளவு ட்ரெஸ் போடுறோம் சொல்லுங்க. அது மாதிரி தான் எல்லாமே. அது ஒரு ஆரோக்கியமான மாற்றமும் கூட நான் நினைக்கிறேன். நான் சொல்றதுக்காக நீங்க யாரும் வருத்தப்பட்டுற கூடாது. ஆரோக்கியமான ஒத்து வந்தால் வாழ்வோம், இல்லையா சமரசமா பிரிவோம், அடுத்த வாழ்க்கையை தேடுவோம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. நானே ஒரு வழக்குல 3 டைவர்ஸ் ஒரே பெண்ணுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். அது ரொம்ப பர்சனலா போக வேண்டாமே, அது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பெண்ணுன்னு சொன்ன உடனே அந்த இது வந்துடும். ஒரு பொம்பளைய வாங்கியிருக்காமே அப்படின்னு. ஆம்பளைங்க 6 கல்யாணம் கூட பண்ணியிருப்பாங்க. ஒரே ஆள் 6 கல்யாணம் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோமா இல்லையா சென்னையிலேயே. அப்புறம் அதனால அதுக்குள்ள வேண்டாம். பட் நடந்திருக்கு. இனிமேல் காலம் அப்படித்தான் நடக்கும். ஒரு கோர்ட் இருந்தது, இப்ப 8 கோர்ட் வந்து சென்னையில இருக்குங்க. புரியுதுங்களா? 8 கோர்ட் பத்தாது, இன்னும் ஒரு 5 கோர்ட் போடுங்க. ஒரு வருஷத்துல இந்த 5 கோர்ட் நிறைஞ்சு வழியிலன்னு என்ன கேளுங்க. இது மாற்றம், இதுதான் நடக்கும். ஒருத்தருக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு மறுமணம் ஆனதுக்கு அப்புறமும் உங்ககிட்ட அதே ஆள் டிவோர்ஸ் கேட்டு வந்திருக்காங்களா? சார் அதான் காலம் மாறிடுச்சுன்னு சொன்னேன்ல. எது வரும்? முன்னெல்லாம் நாம சொன்ன கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். இப்பெல்லாம் அந்த அந்த சென்டிமெண்ட் எல்லாம் கிடையாது சார். காலுக்கு உதவாத செருப்ப கழட்டி எறி. நான் 2 எக்ஸ்ட்ரீமுக்கு சொல்றேன்னு நீங்க நினைக்காதுங்க. ஆனா அந்த மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க. அடிப்படையில நீங்க பார்க்கணும். முன்ன வந்து ஆணை சார்ந்து பெண் வாழ வேண்டும். இப்பொழுது பெண் தன் சொந்த காலிலே நிற்கிறாள். முன்ன மாதிரி நீங்க அடிச்சீங்கன்னா கைய ஓங்கினா நடக்கிறது வேறன்னு சொல்ற பெண்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள், அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது இல்லாம நீங்க பழையபடி ஹாரஸ் பண்ணீங்கன்னா 5 மினிட்ஸ்ல தூக்கி எறிஞ்சிட்டு வந்து நேர வக்கீல பாத்துறா, கோர்ட்ல வந்து கேஸ போட்டுறா. நாட் தட் அவ வந்து தன்னுடைய கணவரோட சேர்ந்து வாழ விரும்பாமல் வரல. எனக்கு உகந்த வன்முறையற்ற இடம் இது இல்ல, அதனால நான் வெளியே வந்துட்டு ஐ வில் பி பெட்டர். என் குழந்தைகளுக்கு அதை ஒரு நல்ல இடமா கொடுக்கும், ஒரு கண்டியூசிவ் அட்மாஸ்பியரை நான் கொடுப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால முன்ன மாதிரியே நீங்க சோறு போட்டாதான் நாங்க சாப்பிட முடியும் அப்படிங்கிற நிலைமையெல்லாம் கிடையாது. ஸோ இந்த விஷயங்களை யோசிச்சு பெண்கள் வந்து பார்க்கிற பொழுது ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க சார்.